ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ பூஸ்துதியோட 28வது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் இப்போ நம்ம சேவிச்சுக்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. பாபத்துக்கு அஞ்சிய ஜீவனுக்கு பூமி தேவி உபாயம் ஆதல். प्रत्येकमप्तनियुतैरभितुर्व्यबोहात् प्राप्ते विभागसमये जनितानुतापात् नित्यापराधनिवहाच्छगिदस्य जन्तोः कन्तुं मुकुन्दचरणौ शरणं क्षमे त्वम्. क्षमे பூமி பிராட்டியே, அப்தநியுதைஹி அபி லட்சக்கணக்கான ஆண்டுகளாலும், பிரத்யேகம் ஒவ்வொன்றாய், துர்வியபோகாத் போக்க முடியாததாய், விபாக சமயே பலன் தரும் காலம், பிராப்தே வரும்பொழுது, ஜனித அனுதாபாத் பச்சாத்தாபத்தை உண்டாக்க வல்லதான, நித்திய அபராத நிவகாத் இடைவிடாது செய்த பாப கூட்டத்துக்கு, சகிதஸ்ய அஞ்சிய, ஜந்தோஹோ பிராணிக்கு, முகுந்த சரணவ் எம்பெருமான் திருவடிகளை, கந்தும் அடைதற்கு, துவம் நீயே, சரணம் உபாயம் ஆகின்றாய். பூமி பிராட்டியே, சேத்தனன் செய்த பாபங்களில் ஒவ்வொரு பாபத்துக்கும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிராயச்சித்தம் செய்தாலும் அல்லது பலனை அனுபவித்தாலும் பாபம் கழிவதாய் இல்லை. அவனுடைய பாபங்கள் பலனை தர முற்படும் போதுதான், ஐயோ இத்தகைய பாபத்தை பின்வரப்போகும் பலனை அறியாது செய்தேனே என்று பச்சாத்தாபம் உண்டாகின்றது. அந்த பாபங்களின் பலனை அனுபவிப்பதற்கு அஞ்சுகிறான். இந்த நிலையில் பொறுமையே வடிவு கொண்ட நீ அவனுக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசுகின்றாய். அவனது கோபம் தணிகின்றது. பின் அவன் திருவடிகளை சேத்தனன் அடைந்து நலம் பெற நீயே உபாயம் ஆகின்றாய். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.